ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ இந்த vlogல நான் பெங்களூருக்கு எப்படி ட்ராவல் பண்ணுறேன், அதுக்கடுத்து என்ன பர்பஸ்க்காக நான் அங்கே போயிருக்கேன், என்னுடைய சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த vlog ரொம்ப நாளாக நான் போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ரீல்ஸில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த vlog போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ தான் எனக்கு அந்த டைம் கிடச்சிது எடிட் பண்ணி போடுறதுக்கு. நான் எதுக்காக வந்து இந்த ட்ராவல் எடுத்திருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மோரோவர் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேயும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் நம்மளுடைய தீபாஸ் வாவ் கிச்சன் சேனல் அண்ட் இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக போயிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விளாக்ஸில் காட்ட முடியாத சில பிக்சர்ஸ், சில வீடியோஸ் எல்லாம் வந்து ஷார்ட் ரீல்ஸில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மோரோவர் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் சின்ன சின்ன ரீல்ஸ்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் இன்ஸ்டாகிராமும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ரீல்ஸில் அப்டேட் ஆகிட்டுருக்கு, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கான டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே அதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம vlog கண்டினியூ பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட்டு vlogல எல்லாத்துலேயுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் விடிய காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எங்கே கிளம்பிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டுவர்ட்ஸ் பெங்களூர் கிளம்பிகிட்ருக்கேன். பெங்களூரில் ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து அங்கே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருக்கேன். கூடவே என்னோட மகன் ட்ராவல் பண்ணுறாரு. அண்டு நாங்கள் வந்து ஒரு 1 வீக் பிளான் பண்ணியிருக்கோம் பெங்களூரில் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம் அண்டு நாங்கள் ரெடி ஆயாச்சு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:10 ஆகுது. இங்கேருந்து எனக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆகும். பட் நாங்கள் இங்கேயே வந்து டிராஃபிக்கில் ஸ்ட்ரக் ஆகிருக்கோம். அண்டு ட்ரெயின் வந்து ஆல்மோஸ்ட் கிளம்ப போகுது. நான் காரை விட்டு அப்படியே பேக்கை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேயே நம்மளுடைய வந்தே பாரத் நின்றுட்டுருக்கு. பார்த்த உடனே பேக்கை தூக்கிட்டு டிரைவர் முன்னாடி நின்றுட்டு இருந்ததுனால அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஓடி போய் C2வில் ஏறினோம். எங்களுடைய கோச் நம்பர் வந்து C3, C2லேயே ஏறிட்டோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் வந்து நாங்கள் ஏறினதுனால ரொம்ப பயந்து போய் ஆல்மோஸ்ட் நாங்கள் ட்ரெயின் விட்டுடுவோம் அப்படின்ற பயத்தில் தான் வந்தோம். ஏன்னா நிறைய டிராஃபிக்கு அண்டு கார் வந்து ஒரு இடத்துல வந்து கல்லில் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சைலன்சர்லேருந்து ரொம்ப சவுண்டு வந்தது. பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ஏன்னா இந்த ட்ரெயின் நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவோம் போல் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். பட் ஒரு நம்பிக்கை, பாதி தூரம் வரைக்கும் வர வரைக்கும் வந்து நான் ரொம்ப டென்ஷனில் தான் வந்துட்டு இருந்தேன். அண்டு கடைசியாக கிட்டத்தட்ட ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்தே பாரத் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஓடி போய் வேறு கோச்சில் ஏறுறதுக்கு முன்னாடி டோர் ஷட் டவுன் ஆகிடும். அதனால நம்ம ஏறுறதும் ரன்னிங்கில் போய் ஏறுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ட்ரெயின் கண்ணுக்கு முன்னாடியே நிற்கிது. ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆக போது. எப்படியோ நாங்கள் ஏறி உள்ளே அந்த கோச் உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்கலாம், ஃபுல்லாக வந்து உட்காந்துருந்துருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் தான் லாஸ்ட்டாக ஏறினது. ஏறி உட்காந்தா அடுத்த செகண்ட் வந்து ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. அண்டு நம்ம ஏறும்போதே வந்து வந்தே பாரத்தில் தண்ணி பாட்டில் அண்டு நியூஸ் பேப்பர் வந்து தமிழ், இங்கிலீஷ் எதில் வேணுமோ நம்ம வந்து சீட்டில் வச்சுருப்பாங்க, நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் கொடுத்துடலாம். ஏன்னா நிறைய ட்ராவல் வீடியோ டுவர்ட்ஸ் பெங்களூர் வந்து நான் ரீல்ஸ்லலாம் அப்டேட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் வந்து நீங்கள் எந்த ட்ரெயினில் போகிறீங்க, எந்த டைமில் போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் நான் இங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்தே பாரத் மார்னிங் கரெக்டாக 5:50க்கு சென்ட்ரல்லேருந்து எடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தான் வந்து இந்த ட்ரெயின் நிற்கும். நாங்கள் கார்லேருந்து இறங்கின உடனே இப்போ பார்த்தீங்கன்னா 7-8 பிளாட்ஃபார்மில் போட்டிருந்தா நான் பேக் எடுத்துகிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த ட்ரெயின் மூவ் ஆகிருக்கும்.
ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே இருந்ததுனால நாங்கள் போயிட்டு அந்த ட்ரெயின் போட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்கில் தான் நாங்கள் வந்து ஏறினோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 7:20க்கு டபுள் டெக்கர் போகும் சென்ட்ரல்ல இருந்து. அந்த ட்ரெயின் தான் யூஸ்வலாக நான் புக் பண்ணுவேன். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தே பாரத் நான் புக் பண்ணியிருந்தேன். இயர்லி மார்னிங் அப்படின்றதுனால நாங்கள் ஒரு 1 hour பிஃபோர் தான் கிளம்பினோம். பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஹை ரோட் பட் ரோட் வழியாக வெளியில் எக்ஸிட் ஆகணும் டுவர்ட்ஸ் மவுண்ட் ரோடு. அண்ட் அந்த ரோடில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து இயர்லி நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. அதனால அந்த ரோடு எல்லாமே பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரூட் எடுக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இயர்லி மார்னிங் ட்ரெயின் இந்த மாதிரி கிளம்புறவங்கலாம் இன்னமும் வந்து ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour பிஃபோர் கிளம்புறது நல்லது. ஏன்னா மார்னிங் ஃபுல்லாகவே வந்து ஒன் வே ஆக்கிட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அங்கங்கே டிராஃபிக் டியூ டு அந்த ரயில் ப்ராஜெக்ட்னால கிரெயின்ஸ் எல்லாம் அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிராஃபிக்கில் தான் நாங்கள் இன்னைக்கு மாட்டினோம். அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பட் ஏறிட்டோம். நாங்கள் இந்த ட்ரெயின் ஏறிட்டோம். விட்டுருவேன்னு தான் நினச்சேன். பட் ஏறிட்டேன். டென்ஷன் ஆகாமல் போகலாம் அப்படின்னு நான் நினச்சது ஒன்று. பட் ஏறும்போது ஃபுல்லாக ஒரே டென்ஷனில் அப்படியும் நான் வீடியோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாருமே கேட்டிருந்தாங்க ரீல்ஸில் அப்டேட் பண்ணியிருந்தப்போ, அவ்வளோ அர்ஜென்ட்டாக நீங்கள் போய் ஏறி கூட நீங்கள் வந்து எப்படி ஷூட் பண்ணீங்க அப்படின்ட்டு. கேமரா வந்து ட்ரைபாடில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாக் பண்ணும்போது கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, அக்கா நீங்கள் எப்படி வீடியோஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் வெளியில் போகும்போது எப்படி எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் வந்து என் கூட என்னோட சன் இல்லை டாட்டர் வந்தால் அவங்கள நான் எடுக்க சொல்லுவேன். பட் செல்ஃபியாக நம்ம எடுக்கும்போது கையில் வந்து ட்ரைபாட் ஸ்டிக் வச்சுக்கிட்டோன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி கேட்கும்போது நமக்கு மட்டும் தெரிஞ்சால் அது போதாது, எல்லாருக்குமே தெரியணும். ஸோ அவங்க ஒரு vlog பண்ணுறச்சையோ இல்லை ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பண்ணும்போது இந்த டிப்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கொடுத்துருவாங்க, வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் 7 o'clock உங்களுக்கு ஏறின அடுத்த 20 minutesல காஃபி, டீ இல்லை ஹாட் வாட்டர் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிஸ்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இந்த டிக்கெட்டில் நீங்கள் ஃபுட் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபுட் வந்து உங்களுக்கு ட்ரெயினில் ப்ரொவைட் பண்ணுவாங்க வந்தே பாரத்தில். இல்லை நீங்கள் ஃபுட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலை அப்படின்னா ஒன்லி டிக்கெட்டோடைய சார்ஜஸ் மட்டும் அதில் போட்டிருப்பாங்க. ஃபுட் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது, ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான் ஃப்ரம் சென்ட்ரல் டு கேஎஸ்ஆர் பெங்களூர். அங்கேருந்து அந்த ட்ரெயின் வந்து மைசூர் வரைக்கும் போகும். எங்கே நிற்பாங்க அப்படின்னா காட்பாடி ஜங்ஷன் மட்டும்தான் இந்த ட்ரெயின் நிற்கும், ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அது கூட வந்து ரொம்ப 3 minutes to 5 minutesக்குள்ளே தான் அந்த ட்ரெயின் நிற்கும். அதுக்கடுத்து திரும்ப ஸ்டார்ட் ஆகிடும். அதனால நீங்கள் ஸ்நாக்ஸோ இல்லை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ நீங்கள் டிக்கெட்டில் ஆட் பண்ணலன்னா கையில் கொண்டு போயிடுறது பெஸ்ட்டு. நாங்கள் வந்து ஃபுட் இன்க்ளூசிவான டிக்கெட் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சீட்கே வந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, பொங்கல், சக்கரை பொங்கல் அண்டு சாம்பார், சட்னி ப்ளஸ் வடை, இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன ட்ரிங்க்ஸ் வந்து ஏறின உடனே சர்வ் பண்ணிட்டாங்க. மசாலா சாய் அண்டு பிஸ்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது முடித்ததுக்கப்புறம் அடுத்த 1/2 hour கேப்பில் இந்த ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை சாப்பிட்டு முடித்து அதுக்கடுத்து வந்து ஒரு ட்ரிங்க் வந்து சர்வ் பண்ணுறாங்க. அது சாப்பிட்டு முடித்தா அடுத்த 1/2 hourல நம்ம வந்து பெங்களூர் ரீச் ஆகிடுவோம். ஸோ வெரி குயிக்கு. மேக்ஸிமம் இந்த ட்ரெயினோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா 110லேருந்து மேக்ஸிமம் 100 to 110க்குள்ளே இதோடைய ஸ்பீட் வந்து தெரியும். நமக்கே அந்த ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன் பாஸ் ஆகும்போதும் அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்த ஸ்டேஷனில் இருக்குன்னு. ஏன்னா இங்கே இன்பிட்வீன் நிறைய ஸ்டேஷன்ஸில் யாரும் இறங்கி ஏற போகிறது கிடையாது. டைரெக்டாக வந்து காட்பாடி சென்ட்ரலில் ஏறினா காட்பாடி அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மைசூர் போகும். ஸோ மைசூரில் போகிற ரூட்ஸ் வந்து வேணுன்றவங்க செக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள் ஜேர்னியாக இருக்கும் இதில். அண்டு ஸ்பீடு பாருங்கள், நான் கேமரா வந்து ஸ்பீட் பண்ணாமல் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இது வரைக்கும் நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஸ்பீடு அதோடைய ஜர்க்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். டபுள் டெக்கரில் போகிறதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வந்து டிஃப்ரென்ஸ், நம்ம முன்னாடியே போயிடுவோம்.
வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஏன்னா நான் என்ன வேலையாக போகிறேன் அப்படின்றத வீடியோ எண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டோம். பட் இந்த வீடியோ நான் இப்போ தான் ஆஃப்டர் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது நம்ம வீடியோஸில் நிறைய பூஜை வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த பூஜை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிது அப்படின்றத வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. கேட்டுகிட்டே இருக்காங்க. என் அது பூஜை பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்லாம் வந்து சில பேர் கேட்பாங்க. பட் ஆப்வியஸ்லி நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சும்மாவே இருக்கிறத விட ஒரு சாமி கும்பிடுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த சாமி கும்பிட்டு நமக்கு கிடைக்கிற அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது உண்மையாகவே அப்படி அது ஒரு ஹைட்டில் இருக்கும். யாருமே வந்து போய் ரீச் பண்ணாத லெவலில் வந்து அது உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து அந்த கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸு. ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போ இந்த ட்ரெயினில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோன்னா ஒரு ட்ரிங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ட்ரிங்க்கும் நம்ம குடிச்சு முடிச்சாச்சு. ஸோ ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பாங்க. அண்டு வாஷ்ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக தான் இருக்கும். அண்டு சேஃபும் கூட. ஈஸியாக காலேஜ் போகிற ஃபீமேல்ஸ் அண்டு ஒர்க்கிங் விமன்ஸ் எல்லாருமே வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின் அண்ட் ஃபாஸ்ட் அண்டு ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெயின். ஸோ நாங்கள் வந்து கேஎஸ்ஆர் பெங்களூரில் இறங்கிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேஆர்புரமில் இறங்குவோம். பட் அந்த ட்ரெயின் அங்கே நிற்காது அப்படின்றதுனால லாஸ்ட்டு கேஎஸ்ஆரில் இறங்கி அங்கேருந்து நாங்கள் மெட்ரோ எடுக்கிறோம். ஒவ்வொரு ஊர் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எங்கேருந்து எவ்வளோ தூரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இன்ஃபர்மேஷனை நம்ம முதல்ல மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியாத இடத்துல கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பெங்களூருக்கு வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டேன். ஒரு சின்ன சின்ன ஷாப்பிங் இருந்தது, அதெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக நான் கிளம்பியிருக்கேன். நிறைய விலாகில் வந்து நான் ப்ரீவியஸ் விலாக்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். நிறைய பெங்களூரில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி என் மகளோட இருக்கா மாதிரி அவள் வந்து அங்கே படிச்சிட்ருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து நேச்சுரல்ஸ் பார்லரில் நான் நிறைய பார்லர் வந்து 2-3 என்கொயர் பண்ணியிருந்தேன். ஆல் ஆஃப் த சடன் பெங்களூரில் வந்து நேச்சுரல்ஸில் ப்ரீவியஸ் டே நான் என்கொயரி பண்ணியிருந்தேன். என்னோடய ஹேருக்கு வந்து ஸ்மூத்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். பட் என்னோடய ஹேரில் நான் ஹென்னா போட்டிருந்ததுனால ஹென்னா ட்ரீட்மெண்ட்டு பண்ணியிருந்ததுனால அந்த கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வேறு என்னோடய ஹேருக்கு என்ன சஜஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுனால அவங்க பாட்டக்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு 7 மந்த்ஸ் to 8 மந்த்ஸ் உங்களோட ஹேரை நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது இல்லாமல் ஹேர் வந்து பேர்ன் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பெய்ட் ப்ரமோஷனோ இல்லை வந்து எந்த ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நான் எப்படி வந்து என்னோடய ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக. அவங்க எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. அண்டு அவங்களுக்கும் வந்து என்னோடய ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் கிளைண்ட்ஸ்க்கு காட்டுறதுக்காக அவங்க வீடியோ வேணும்னா எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டுருந்தது. ஏன்னா வாஷ் பண்ணி இந்த ஹேருக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இவர் தான் எனக்கு இந்த கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் இந்த இந்த பர்சன் தான் பண்ணியிருந்தார். வெரி நைஸ் பர்சன். ரொம்ப அதாவது கைண்ட் பர்சன்னு சொல்லணும். என்னை எப்படி வேணுமோ ஏன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மணி நேரம் ஆச்சு. அந்த 7 மணி நேரமும் நான் உட்காருதுன்றத விட அவர் அந்த பொறுமையாக பண்ணது வந்து உண்மையாகவே ரொம்ப பெரிய விஷயம். ஹேர் ட்ரீட்மெண்ட்டுன்றது ஒரு பயத்தோடு, ஏன்னா இங்கே சென்னையில் நான் நிறைய என்கொயரி பண்ணிட்டேன். அண்டு எனக்கும் தெரியும், பியூட்டிஷியன் தான் நானும். ஸோ எங்கே பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுருந்தேன். அண்டு ஃபைனலி பெங்களூரில் நேச்சுரல்ஸில் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக ஃபினிஷிங் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்னோடய ஹேர் வந்து அவ்வளோ திக்னஸ் இருக்காது, ரொம்ப ஸ்கேண்டியாக இருந்தது, ஏன்னா ட்ரையாகவும் இருந்தது. ஃபைனலி பார்த்திங்கன்னா அந்த லுக் இப்படி தான் இருந்தது. பயங்கர ஷைனு. இந்த ட்ரீட்மெண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டக்ஸ் ட்ரீட்மெண்ட்டு. அண்டு இதுக்கு தனியாக ஷாம்பூஸ்
ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்டு இதோடைய காஸ்ட் பற்றி வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நெக்ஸ்ட் vlogல நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளை நாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இத்தனை வருஷமும் நிறைய பேர் வந்து குழந்தைங்க பின்னாடியோ இல்லை தன்னை கவனிச்சிக்காமல் நிறைய வேலைகள் செஞ்சு அதுலேயே வந்து தன்னை பற்றி கவலைப்படாமல் அப்பியரன்ஸ் பற்றி கவலைப்படாமல் அப்படியே செஞ்சிட்ருப்பாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். பட் சில காரியங்களால் அந்த மாதிரி இருந்தேன். பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்மளை சொசைட்டிக்கு காமிக்கும்போது நம்மளை ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். அதுவே நமக்கு பூஸ்டிங்காக இருக்கும். அதுதான் இன்னொருத்தருக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். சில கமிட்மெண்ட்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணேன். அந்த கமிட்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தேன். அதை நான் இன்னைக்கு செஞ்சிட்டேன். அதனால் நான் இன்னைக்கு தைரியமாக வாக் அவுட் பண்ணி போகிறேன். எங்கே போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம சப்ஸ்கிரைபரில் 1-2 பேர் எனக்கு டைரெக்டாக கால் பண்ணியிருந்தாங்க. இந்த ரீல்ஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற அவார்ட் சைவா அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் இருந்து எனக்கு கொடுக்குறாங்க. அண்ட் நிறைய விமன் ஆண்டர்ப்ரனியர்ஸு இன்றைக்கி அவார்ட் வாங்குகிறாங்க. நான் மட்டும் கிடையாது. அண்ட் நிறைய பேருக்கு நிறைய ஃபீல்டில் மெடிக்கல் ஃபீல்டு, ஆர்டிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு அண்ட் எஜுகேஷ்னல் ஃபீல்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு சேல் பண்ணுறவங்க அண்ட் ஆர்டிஸ்ட்டு, அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் இருக்க விமன் ஆண்டர்ப்ரனியர்ஸ்க்கு மட்டும் சைவால இருந்து அச்சீவ்மெண்ட் அவார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் நானும் ஒருத்தர். ஸோ இந்த அவார்ட் நான் வாங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறது நான் மட்டும் இல்லாமல் என் பிள்ளைங்களும். ஸோ அவங்களையும் நான் வந்து இன்றைக்கி கூப்பிட்டுன்னு போயிருக்கேன். ரொம்ப வந்து என்னை ஃபோன் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் 2 பேர் வந்து டைரெக்டாகவே கால் பண்ணி, என்ன தீபா சான்ஸே இல்லை தீபா, எப்படி தீபா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ நான் வாங்கின அவார்டை விட அவங்க கூப்பிட்டு அந்த அப்ரிஷியேட் பண்ண விதம், அவங்களுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அவங்க எனக்கு கொடுத்த அந்த என்ன தீபா சான்ஸே இல்லை தீபா அப்படின்ற வார்த்தைங்க வந்து அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும், எதுக்காக நான் போனேன், எதுக்கு அவார்ட் வாங்குகிறேன் அப்படின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த vlogல ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய vlogல நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதில்ல. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அவார்ட் ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய வீடியோஸில் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நிறைய கிளாஸஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கிளாஸஸ் பேஸ் பண்ணி நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கறது அண்டு நம்ம வீடியோஸில் இந்த பூஜைஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுறது, இதெல்லாம் பேஸ் பண்ணி அண்ட் இன்ஃப்ளூயன்சராக நம்ம வந்து பண்ணுறத வச்சு தான் வந்து இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோரோவர் உங்களாலேயும் கூடன்னு சொல்லலாம், பிகாஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு இதெல்லாம் வச்சு தான் இந்த அவார்ட் வந்து விமன் ஆண்டர்ப்ரனியூவர் செக்ஷனில் நம்ம செலக்ட் பண்ணி இந்த அவார்டு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ ஒரு 4 ப்ராசஸ் ஆஃப் இன்டர்வியூ வந்து இதுக்கு நடந்தது. அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லலாம் வந்து கிளியர் பண்ணி அதில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்மளை வந்து வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறதுக்காக தான் நான் பெங்களூர் போயிருந்தேன். அண்ட் பெங்களூர் போயிட்டு இந்த அவார்டும் வாங்கிட்டேன். இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து விமன் ஆண்டர்ப்ரனியர்ஸ் ஹை பொசிஷனில் இருக்கக்கூடிய ஃபீமேல் பர்சன்ஸ். ஸோ இவங்க எல்லாமே ரொம்ப கைண்ட். அண்ட் இவங்க செலக்ட் பண்ண ப்ரொசீஜர் எல்லாமே வந்து இன்னும் அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம இன்னும் என்கரேஜிங்காக பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மோட்டிவ். இன்னும் சொல்லப்போனால் அடுத்து நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அவங்க ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம இப்போ நான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் தீபா நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகணும், அடுத்து நீங்கள் பெரிய லெவலில் உங்கள் பிஸ்னஸை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து அப்பப்போ என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி விமன் ஆண்டர்ப்ரனூவர்ஸ்க்காக கொடுக்குற அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து சில இதெல்லாம் ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து அது வந்து வீடியோ ஷூட் பண்ணி அவங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுதான் நான் இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தீபா குமரவேல் ஃப்ரம் சென்னைன்னு போட்டிருப்பாங்க. ஸோ
இந்த அவார்ட் வாங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த அவார்ட் வாங்கிறதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது. நீங்கள் அண்ட் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய பிள்ளைங்க, ஸோ இவங்க எல்லாருமே எல்லாருடைய சப்போர்ட்டில் தான் நான் வந்து இன்றைக்கி இந்த அச்சீவ்மெண்ட் வந்து என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே அதில் வந்து இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை, இந்த விலாகை கம்ப்ளீட்டாக நான் அதாவது ரொம்ப எல்லாம் எடிட் பண்ணலை நான். ஸோ என்ன நடந்தது அன்றைக்கி, எப்படி நான் போனேன் அப்படின்றத உங்களுக்கு பை நேச்சுரலாக நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இந்த ப்ரிப்பரேஷன், அதாவது இந்த அவார்ட் வாங்க போகிறதுக்கு அந்த கிட்டத்தட்ட 3 ஹார்ஸ் இந்த ப்ரோக்ராம் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 100 மெம்பர்ஸ் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து இந்த அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸில் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் நடந்தது. அதை கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அந்த 15 டேஸில் நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணின்னு போயிட்டு நான் இந்த அவார்ட் வாங்கினேன் அப்படின்றத நிச்சயமாக இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு அட்மைரபிளாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் இது. ஏன்னா நம்ம வீட்லேயே இருந்தோம். நான் நிறைய விலாகில் சொல்லியிருப்பேன், பெரிய பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் இந்த யூடியூப் வீடியோ நான் ஆரம்பித்தேன். அந்த ஆரம்பமான வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வாராகி அம்மன்லாம் பூஜை போடும்போது நான் சொல்லியிருப்பேன், நிறைய கஷ்டங்களை தாண்டி இந்த வீடியோ ஆரம்பித்து, அதாவது இந்த சேனல் ஆரம்பித்து இந்த விலாக்ஸ் எல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி இந்த அச்சீவ்மெண்ட் நம்ம வந்து இந்த இடத்துல நிற்கும்போது அந்த வழி எப்படி நம்ம கிடச்சிது அப்படின்னு திரும்பி பார்த்தோன்னா, என்னோடய விலாக்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என் கூட நிறைய ட்ராவல் பண்ணிட்டு வர அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் எவ்ரி மந்த் வந்து என்னோடய சேனலில் கிவ் அவே நான் கொடுத்துட்ருக்கேன். அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது என்னோட கிவ் அவே கிஃப்ட் வந்து ஒர்த்தான கிஃப்ட் வந்து போய் சேரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிஃப்ட் கொடுத்தவங்களும் சரி, கிஃப்ட் வந்து வாங்க போகிறவங்களும் சரி, இப்போ இது வரைக்கும் கமெண்ட் பண்ணுறாங்க. இன்னும் என்தூசியாஸ்டிக்காக நம்ம வீடியோஸ் பார்த்தா ஓகே, தீபாவோடைய விலாக்ஸ் பார்த்தா நம்மளும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு இனிமேல் நம்மளுடைய விலாக்ஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு நான் இது பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி நம்மளோட வீடியோஸ் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவருடைய பேர் தான் தீபக் தாத்தர். இவர் தான் எனக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் கையாலேயும் இந்த அவார்டை வந்து நான் கையில் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் மீட் பண்ணி அவங்கக்கிட்டலாம் பேசிவிட்டு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். இதில் வந்து ப்ரெஸ் மீட் அப்படின்றது வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இதில் வாங்கக்கூடிய அவார்ட் வந்து ஹிந்துஸ்தான் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற பேஜில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆக்குபேஷன் அதில் இருக்குது. ஸோ அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னோடய ப்ரொஃபைலும் ஆயிருக்கு. அண்டு இவங்க வந்து ராதா, ஷீ இஸ் அ ஹியூமன் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ஹை அஃபிஷியல். ஸோ அவங்களும் எனக்கு எல்லாமே க்ரீட் பண்ணி பிளெஸிங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. ஷார்ட் ரீல்ஸ்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்து என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இனி வர விலாக்ஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கிவ் அவே ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எவ்ரி மந்த் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த கிவ் அவே ஆப்ஷன்ஸில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கிவ் அவே கான்டெஸ்ட்லலாம் வந்து கலந்துக்கிட்டு நீங்களும் அந்த பெனிஃபிட்ஸை வந்து அடையணும் அப்படின்ட்டு நான் விருப்பப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வ்ளாகில் சந்திக்கலாம்.